கண்ணக்குழி முத்தம் வச்ச நூறாச கேட்க நீ என்ன நினைச்சடி. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நிறைய பேர் வந்து பிரபுவில் வந்து பார்த்துருப்பீங்க. பிரபுவில் வந்து பார்த்தா ஒரு சூப்பரான லவ் சாங், ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப சிம்பிளாகவும் நீங்கள் வந்து மேக் வந்து பண்ணிக்கலாம். உங்கள் பிக்கை வந்து ஆட் பண்ணி. இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைல் நான் வந்து மேக் வந்து பண்ணியிருப்பேன். இது வந்து ப்ராம்ப்ட் வந்து தேவை. ப்ராம்ப்ட்லாம் வந்து ஒரு லிங்க் வந்து உள்ளே வந்து கொடுத்துருப்பேன். ஓகேங்களா, எங்கே இருக்குன்னு சொல்லி டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன். நெக்ஸ்ட் அப்படியே வீடியோக்குள்ளே போகிற நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணாமல் பார்க்குறீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிங்க. அப்படியே லைக் போகிறதுக்கு பிரபு பார்த்துக்கிட்டிங்கன்னு ஒரு லைக்கை வந்து போட்டுங்க. ஓகேங்களா, நிறைய வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பிக்கு வந்து 4:5 இருக்க வந்து பார்த்துங்க. நெக்ஸ்ட் வந்து பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் வந்து பண்ணிக்கோங்க. நான் வந்து ஃபோட்டோ ரூம் ஆப் யூஸ் பண்ணி தான் பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் வந்து பண்ணுறேன், எடிட் பண்ண போகிற பிக்கு. ஓகேங்களா, அந்த ஆப் யூஸ் பண்ணி பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் வந்து பண்ணிங்க. நெக்ஸ்ட் பார்த்தா கூகுள் ஜெமினி ஆப் வந்து யூஸ் பண்ணிங்க, ஓப்பன் வந்து பண்ணிங்க. ஓப்பன் வந்து பண்ணிவிட்டு இருங்க, டேட்டா ஆன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கூகுள் ஜெமினி வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க. டேட்டா வேணாம். ஓகே, கூகுள் ஜெமினி கிளிக் வந்து கொடுத்துட்டு சர்ச் பண்ணுங்கள். இருங்க, அது வேறு லோட் ஆன வரும்போது. ஓகே, கூகுள் ஜெமினி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிக்கே பார்த்தா எது செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் வந்து பண்ணிவிட்டு இங்கே இருக்க ப்ளஸ் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் வந்து கொடுத்துட்டு இங்கே பாருங்கள், ஃபைல்ஸ் இல்லை கேலரி வந்து சூஸ் பண்ணுங்கள். ஓகே, கேலரி வந்து சூஸ் பண்ணிவிட்டு எந்த பிக்கை வந்து அங்கே ஆட் பண்ண போகிறோம் அந்த பிக்கை வந்து கிளிக் பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண பிக், அதை இப்போ ரிமூவ் பண்ணல, பேக்ரவுண்ட் வந்து பிக்கு செலக்ட் பண்ணிட்டு ஆட் கொடுங்க. ஆட் கொடுத்துட்டுனா இங்கே வந்து ஆட் ஆகிடும். நெக்ஸ்ட் இங்கே ஆஸ்க் ஜெமினி வந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ப்ராஜெக்ட் எடுப்பீங்க பாரு, அது கீழே வந்து ஒரு ப்ராம்ப்ட் வந்து கொடுத்துருப்போம். ஓகேங்களா, இந்த ப்ராம்ப்ட் தான் இங்கே இருக்குது. இங்கே இதே மாதிரி இருக்கும். அப்லோட் இமேஜ் கிரியேட்டியா அந்த மாதிரி பிளாக்ல வந்து வர மாதிரி இருக்கும். ஓகே, அதை கிளிக் பண்ணிட்டு இந்த ஏரோவான பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து சென்ட் ஆகிட்டு ஜஸ்ட் ஒரு 2-3 மினிட்ஸில் வந்து ஒரு ரிசல்ட் வந்து கொடுக்கும். அந்த இமேஜ் வந்து டவுன்லோட் வந்து பண்ணி எடுத்துங்க. ஓகே, நான் சொல்கிற ஸ்டெப் மட்டும் ஃபாலோ வந்து பண்ணிங்கன்னா ஜஸ்ட் ஒரு கொஞ்ச நேரத்தில் நீங்கள் வந்து எடிட் வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நான் வந்து ஃப்ளைட் மோட் கொடுக்குறேன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து ஆப் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க. ஓகேங்களா, ஆப் வந்து ஓப்பன் வந்து பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இமேஜ் இருக்கும். இங்கே பார்த்தா உங்களுக்கு வந்து இமேஜ் வந்து இருக்கும். இங்கே பார்த்தா ஃபஸ்ட்டு வந்து ஒரு கேர்ளுக்கு ஒரு பாய்க்கான இமேஜ் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு கேர்ளுக்கான இமேஜ் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, வந்து இமேஜ் எதுவுமே இருக்காது. எப்படின்னா நான் வந்து இது மாதிரி எம்டியாக வந்து இது மாதிரி வந்து பிளாக்காக தான் வந்து கொடுத்துருப்பேன். ஓகே, எல்லாமே பிளாக்காக வந்து இருக்கும். ஓகே, ஆனால் பிளாங்காகவே உங்களுக்கு வந்து இருக்கும். என்ன ஒன்றா இதில் வந்து பிளாங்காக இருக்கிற இடத்துல நான் வந்து இப்போ சொல்கிறேங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பாய் இமேஜ் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து கேர்ள் இமேஜ். ஓகேங்களா, எப்படி ஆட் பண்ணுறதுனா இந்த ஜெமின்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கீழே பார்த்தா கலர் ஃபில்னு ஒரு பட்டன் கிளிக் பண்ணிட்டு இந்த ஸ்டார் டு ஃப்ரேம் செலக்ட் பண்ணிட்டு இந்த நம்பர் வந்து கிளிக் பண்ணுங்கள். அந்த ஸ்டார் டு ஃப்ரேம் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நீங்கள் இந்த ஏர் ஆஃப் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ எடுத்திங்க பாரு இமேஜ். ஓகேங்களா, அந்த ஃபோல்டருக்கு வந்து போய்ட்டு அதை டவுன்லோட் பண்ண பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிட்டு அந்த அங்கே எடுத்திங்க அந்த இமேஜ் யூஸ் பண்ணிட்டு இங்கே மேலே பாருங்கள் ப்ளஸ் அங்கே கிளிக் பண்ணால் பிக் இது மாதிரி உங்களுக்கு வந்து ஆட் வந்து ஆகிடும். ஓகேங்களா, ஆட் ஆகிட்டு முடிஞ்ச உடனே பிக்கு இப்போ என்ன பண்ண போகிறேன், பிக்கு சூஸ் பண்ணிவிட்டு இருங்க, இது வந்து மாற்றி ஆட் பண்ணுறேன். பாய்க்கான பிக்கு கிளிக் பண்ணிட்டு ப்ளஸ் கிளிக் பண்ணி ஆட் பண்ணலாம். அது மாதிரி ஆட் பண்ணிட்டீங்கன்னா இந்த பிக்கு ஆட் ஆகிடும். ஓகேங்களா, இது வந்து ஆட் ஆகிட்டு முடிஞ்சோடனே இந்த பிக்கு வந்து செலக்ட் பண்ணிட்டு உங்கள் இஷ்டம். ஓகே, நீங்கள் இது மாதிரி ஜூம் பண்ணி செட் பண்ணுறதோ இல்லை ரொம்ப ஸ்மாலாக கூட செட் பண்ணுறதோ. ஓகேங்களா, உங்கள் சாய்ஸ் தான். உங்களுக்கு எப்படி வந்து செட் எப்படி செட் பண்ணால் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணிங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் இது ஏன் இந்த ஸ்டைல் சூஸ் பண்ணால் பேக்ரவுண்டில் அந்த ஒயிட் கலர் வைப் அது இந்த இமேஜில் அந்த ஒயிட் கலர் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு அது வந்து இமேஜ் வந்து ஷோ ஆகிற மாதிரி செட் வந்து பண்ணியிருப்பேன். ஓகேங்களா, பிக்கை வந்து ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா ஒரே ஒரு சிங்கிள் ஃபாண்ட்டு தான். இந்த ஃபாண்ட்டுக்கான லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் தரோம். எடிட் டெக்ஸ்ட் போய்ட்டு வேறக்கான பட்டன் கிளிக் பண்ணி விவால் ஃபாண்ட்டில் போய்ட்டு இம்போர்ட் ஃபாண்ட் இருக்குங்க பாருங்கள். இந்த த்ரைலைன் கிளிக் பண்ணிட்டு இந்த இம்போர்ட் ஃபாண்ட் கிளிக் பண்ணி ஃபாண்ட் வந்து இம்போர்ட் வந்து பண்ணிவிட்டு ஒன்ஸ் வந்து ஆப் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் வந்து பண்ணுங்கள். ஓகேங்களா, வந்து ஷோ வந்து ஆகும் எல்லா ஃபாண்ட்டும். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணால் ஈஸியாக ஒன் ஸ்டெப் பேக் வந்துட்டு மேலே பாருங்கள் ரைட் சைட் கார்னில் யாராக்கான பட்டன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் வந்து கொடுத்துட்டு வீடியோ ட்ராப் சைடாக செக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணி கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணி எடிட் வந்து உங்கள் கேலரியில் வந்து சேவ் வந்து பண்ணிங்க. ஓகே, எடிட்டிங் வந்து பிடிச்சினா மறக்காமல் லைக்கை போட்டு நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுங்கள். டாடா, பை.